பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மைகளை மட்டும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வரக்கூடிய தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறவர். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக தீமைகளை செய்கிறார்கள், ஆனால் அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுகிறார். யோசேப்பு சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரிடத்தில், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் என்று. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யார் எந்த தீமை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நன்மையாக மாற்றுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு வரக்கூடிய தீமைகளே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றுகிறவர். அப்போ நாம் ஒரு நன்மையை கேட்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை தீவிரமாக செய்து முடிப்பார். நாம் அநேக சூழ்நிலைகளிலே நாம் நன்மையை கேட்பதாக நினைத்து தீமையை தான் கேட்கிறோம். மீனை கேட்பதாக நினைத்து அநேக சூழ்நிலைகளிலே நாம் பாம்பை தான் கேட்கிறோம். எது நன்மை என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு நன்மையாக இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களிலே நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கக்கூடிய சில காரியங்களை கர்த்தர் தராமல் இருப்பது நம்முடைய தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை அறிந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை நம்முடைய வாழ்க்கையிலே தர மறுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தராததற்காக நாம் அநேக வேளைகளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம், ஆனால் தராததற்காக அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் கட்டாயப்படுத்தி அதை வாங்கி கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு அது நன்மையாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவதற்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்வது போல தராமல் இருப்பதற்காகவும் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மட்டும் செய்கிறவர், நன்மையானதை மட்டும்தான் தருவார். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மட்டும்தான் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தரலும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.